அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு பிறகு கமல் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ஒரு படம் வந்ததுக்கு அரசியல்வாதிகளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அஜித் வந்து சங்கர் கூப்பிட்டு பல முறை வர முடியாதுன்னே சொல்லியிருக்காரு. உங்கள் படத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க உங்கள் ஹீரோட்ட, என்னால் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது. ஈகோ யார் யாருக்கும் சார்? ஈகோ கமலுக்கும் லைக்காவுக்கும், கமலுக்கும் சங்கருக்கும் லைக்காவுக்கும் அப்படியே சுற்றி சுற்றி ஒவ்வொருத்தருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஈகோ இருக்கும். சங்கரே மேடையில் அவ்வளோ தூரம் பாராட்டுறாரு அனிருத். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்ததுக்கு அனிருத் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்காருன்னா இந்தியன் டூல ஏஆர் ரஹ்மான் சார் இல்லை, இது வந்து ரஜினி ஒரு காரணமாக. ஏஆர் ரஹ்மானை நாங்கள் மிஸ் பண்ணுறோன்னு பயங்கரமாக சோசியல் மீடியாவில் கதறி பசங்க அனிருத்தை ரொம்ப ரசிக்கிறாங்க. ரகுமானை கொஞ்சம் கிரிஞ்சுங்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. 12 கெட்டப்பில் வராது, 7 கெட்டப் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் வருது, 5 கெட்டப் வந்து தேர்ட் பார்ட். இதில் வந்து எஸ்ஜே சூர்யாவை மட்டும்தான் நம்ம வந்து ரசித்து பார்க்க முடியும். சித்தார்த் வந்து அப்படியே பொங்கி எழுந்து மக்கள் ரசிக்கக்கூடிய இடத்துல இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அந்த படத்தோட மொத்த டீமே ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, ப்ரமோஷன்லலாம் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்படி இருந்தது? அந்த ட்ரெய்லரில் ஏதாவது டீகோட் நீங்கள் பார்த்தீங்களா? நான் டீகோடிங்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. ஏன்னா பல பேர் அதை ஜூம் பண்ணி வச்சு இங்கே ஒரு அம்புக்குறி தெரியுது, இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது, இங்கே ஒரு மாட்டு கொம்பு தெரியுதுலாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் நான் பார்க்குற ஆள் கிடையாது. பொதுவாக பார்க்கும் பொழுது அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. இன்னொன்று ஒரு படத்தினுடைய மொத்த கண்டென்ட்டையும் ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லிவிட முடியுங்கிறத ரொம்ப கரெக்டாக அதில் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கமல் சாருடைய பல்வேறு கெட்டப்புகள் அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ஏற்கனவே பலமுறை வியப்பை ஏற்படுத்தினவர் தான் இந்த முறை மேலும் கொஞ்சம் வியப்பை ஏற்படுத்தினார். அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு பிறகு கமல் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு படம் வந்ததுக்கு அரசியல்வாதிகளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதுவும் வந்து இந்தியன் வந்து இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் இந்தியன் 2ன்னு ஒரு படம் கொண்டு வர்றோம். இந்தியன் நாங்கள் கொண்டு வரும்போது என்ன லஞ்ச லாவண்யம்லாம் இந்த நாட்டில் இருந்ததோ அதை அப்படியே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தினுடைய உயிர்ப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சில கருத்துக்கள்லாம் சொன்னார். நிஜமாவே ஒரு அரசியல் தலைவர் தானே, அவர் அதை மாற்ற வந்த அரசியல் தலைவர்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதை மாற்ற முடியுமாங்கிறது அவருக்கு தெரியும், அது வேற. பட் இந்த கண்டென்ட் இன்னைக்கு எடுபடுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் எடுபடுங்கிற அளவுக்கு சூழல் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அண்ட் இந்த படத்தை வந்து சங்கர் சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போது சங்கரோட படம் வருது. ஏன்னா ஐக்கு அப்புறமா ஒரு ப்ராமிசிங் ஃபிலிம் வந்து சங்கருக்கு இல்லை. ஏன்னா எந்திரன் 2 அந்த அளவுக்கு போல. ஆனால் எந்திரன் 2லையும் இதே மாதிரி ப்ரொமோஷன் இருந்தது. இதே மாதிரி வந்துட்டு அக்ஷய்குமார், அப்புறம் ஏமி ஜாக்சன், ரஜினி சார் நிறைய ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தது. எல்லாருமே இருந்தும் எந்திரன் 2 அந்த அளவுக்கு போல. அப்போ இந்தியன் 2 எப்படி இருக்க போகுது? எந்திரனில் வந்து அவருக்கு ஏற்பட்ட சங்கரம் வேற. சங்கரை பொறுத்தளவுக்கு அவர் படத்தில் சண்டை காட்சிகள் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். ரொம்ப ஒரு ஹீரோ வந்து உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அஜித் வந்து சங்கர் கூப்பிட்டு பல முறை வர முடியாதுன்னே சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் படத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க உங்கள் ஹீரோட்ட, என்னால் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது, அதனால் நான் வரல சார், நம்ம நண்பர்களாகவே இருப்போம்னு சொல்லி ஒரு பல வருஷமாக சேர்ந்து நடிக்காமலே, அவர் படத்தில் நடிக்காமலே இருக்கார். அவர் சங்கர் படத்தில் நடிக்காமலே இருக்கார் அஜித். இப்போதான் ரீசெண்டாக ஏதோ சங்கர் ஃபோன் பண்ணி அஜித்தில் பேசினதா ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த தகவலுக்கு பிறகு சங்கர் வட்டாரங்களில் விசாரிக்கும் போது அது ஒரு கேஷுவலான கால் தான், படத்தில் நடிக்க வைப்பதற்கான அழைப்பெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்றளவும் வந்து சங்கர் வந்து ஒரு கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கார். என்னென்னா, என் படத்தில் யாராவது நடிக்க வந்தாங்கன்னா அவங்க உடல் உழைப்பு எனக்கு அதிகமாக தரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே கொள்கையாக இருக்குது. அன்னைக்கு ரஜினியால் அது முடியல. ரஜினியை வந்து அப்போ ரஜினியெல்லாம் உடம்பு சரியில்லாமலாம் போன காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃபைட் சீன்லேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு காட்சியிலையோ ரோப்பில் கட்டி தொங்க விட்டாங்க ரஜினியை. அவரால் முடியவே இல்லை. அப்புறம் ரோப்பெல்லாம் இறக்குன பிறகு அவர் வந்து உடம்பு ஒழிக்குதுன்னு வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி சாயங்காலம் சங்கரை வர சொல்லி, சார் இந்த படத்துக்காக எவ்வளோ இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கீங்களோ அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் என்னை விட்டுருங்க, இந்த படத்தை நான் விலகிறேன்னு சொல்லிட்டார்.
அதுக்கப்புறம் சங்கருக்கு வேறு வழியே இல்லை. ஐயோ இப்போ கிட்டத்தட்ட படத்தை வந்து ஒரு 20% எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் பேக் அவுட் ஆனால் நல்லா இருக்காது. இன்னொன்று இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை தமிழில் எடுக்க முடியும்னா ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் எடுக்க முடியும். அந்த அளவு கலெக்ஷன் வரணும். ஆமாம், கமலை வச்சு பண்ண முடியாது. ஏற்கனவே கமல் வந்து எந்திரனில் கமல் தான் நடிக்கிறதா இருந்தால் அப்புறம் ரஜினி உள்ளே வந்தார். கமலை வச்சு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணாங்க பழைய எந்திரனில். அதுக்கப்புறம் இந்த 2.0 வந்து இப்படி ஒரு வழியாக வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரஜினிக்காக கதையவே மாற்றினார் சங்கர். அது அப்படியே ரஜினியினுடைய போர்ஷனை தூக்கி அக்ஷய்குமார் மேலே போட்டு அக்ஷய்குமாரோடைய டெப்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த படம் ஓடாமல் போனதற்கு கதை மாற்றப்பட்டது தான் முக்கியமான காரணம். ஆனால் இன்றைக்கி அந்த கட்டாயமெல்லாம் கமலுக்கு இல்லை, இவர் சங்கருக்கும் இல்லை. ஏன்னா கமல் வந்து ஒரு கதையில் கமிட் ஆகிட்டாருன்னா அதுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ அதனால் இவருக்கு ரொம்ப இலகுவாக போச்சு. வேறு சம்பவங்கள் படத்தில் நடந்துச்சு. நடுவில் ஆக்சிடென்ட் ஆச்சு, லாக்டவுன் வந்தது, அப்புறம் இது சுனாமி, அது இதுன்னு என்னென்னவோ பண்ணி கொரோனாலாம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஜாம் ஆகி நின்றுடுச்சு படம். ஃபினான்சியல் பிரச்சனை ஒரு பக்கம், ஈகோ பிரச்சனை ஒரு பக்கம், எல்லாம் நின்ன பிறகு தான் எப்படியோ ரெட்ஜெண்ட் உள்ளே வந்து அந்த படத்தை மீட்டெடுத்து மறுபடியும் அந்த படமாக வந்திருக்கு இன்னைக்கு. ஈகோ யார் யாருக்கும் சார்? ஈகோ கமலுக்கும் லைக்காவுக்கும், கமலுக்கும் சங்கருக்கும் லைக்காவுக்கும், அப்படியே சுற்றி சுற்றி ஒவ்வொருத்தருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஈகோ யுத்தம். ஹெவி பட்ஜெட் படம்னு வரும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனைமோ ப்ரொடியூசருக்கு வரும்போது ஷாக் ஆகிடும்ல. நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இந்த படத்தில், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சப்போஸ் படம், ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த உயிரிழப்புன்றது பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 வராது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வேற போயிட்டாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு ப்ரொடியூசரா சுபாஸ்கரனுக்கு அந்த டைம்ல எவ்வளவு ப்ரெஷரா இருந்திருக்கும்? நிச்சயமா அவர் பணத்துக்காக பயந்துருக்க மாட்டாரு. நாம ரசிச்சு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம், அது முடிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு பயந்துருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு மாதிரி பண கஷ்டம் அன்னைக்கு லைக்காவுக்கு இல்லை. அன்னைக்கு அவங்க ஏராளமான பணத்தோட ஒரு பெரிய கனவோட இங்கே வந்து இறங்கினவங்க அவங்க. ஸோ அதனால பண பிரச்சனை அவங்களுக்கு அப்போ இல்லை. அதனால வந்து அவர் பயந்தது படம் நின்று போயிருமோங்கிறதுக்காக தான் அவர் பயந்தார். எப்படியோ உதயநிதி உள்ள வந்து நான் படத்தை அண்டர்டேக் பண்ணுறேன்னு பண்ணி அது அவர் தான் முடித்தார். ஆக்சுவலி உதயநிதி வந்து வரதுக்கு காரணம் திமுக கூட்டணியில் கமல் சார் போடதா இருக்கட்டும், இல்லை பிரச்சாரம் பண்ணதா இருக்கட்டும், ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள அந்த குடுக்கல் வாங்கல் இருக்கா மாதிரி. ஏன்னா விக்ரமுக்கே டக்குன்னு ரெட் ஜெயிண்ட் உள்ள வந்து அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இல்லை அப்படி கிடையாது. கமல் மீது உதயநிதி ஒரு நீண்ட காலமாக ஒரு ரசிகராக இருக்கார் கமலுக்கு. மன்மதனம்னு ஒரு படம் ஒன்று அவங்க பண்ணாங்க, ஏராளமான செலவு அந்த படத்துக்கு. அப்பயே வந்து உதயநிதிக்கு ஓரளவுக்கு படம் மூவ் ஆகும்போது தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து ஓடாது அப்படின்ட்டு. ஆனால் அவர் நினச்சிருந்தா ஒன்று இந்த படத்தை ட்ராப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா செலவை குறைச்சிருக்கலாம். ஆனால் நான் கமல் சாருக்காக இதுக்குள்ளே வந்தேன், நான் கமல் சாருக்காக இந்த படத்தை பண்ணி முடிப்பேன்னு பண்ணார். ஸோ அப்போ அவர் வந்து விக்ரமுக்கு உதவி வந்தது அது எல்லாமே வந்து இவங்க ஆளுங்கட்சியாக இருந்ததுனால உள்ளே வந்தாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. ஒருவேளை ஆளுங்கட்சியாக இல்லைன்னா அந்த படத்தை அவங்க பண்ணியிருக்கவே போகிறதில்ல, அது வேற. ஆனால் கமலை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில் உதயநிதிக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் அவர் மீது ஒரு பெரிய அன்பு இருக்கு. அதனால தான் அவங்க உள்ள நுழைஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி என்ன ஒரு நல்ல படம் நின்றுடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில் உள்ளே வந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி படத்தை முடிச்சிட்டாங்க. சரி, இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா, இறந்து போனவங்களை மறுபடியும் திரையில பார்க்கக்கூடிய அந்த தருணம். ஸோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் விவேக் சாரா இருக்கட்டும், மனோபாலா சாரா இருக்கட்டும், மறுபடியும் வராங்க. ஆனால் அவங்களோட டப்பிங் ஒர்க்கெல்லாம் வந்து ஏஐ முறைப்படி நடத்தப்பட்டிருக்கு. டெக்னாலஜி வளர்ந்தாலும் இறந்தவங்களை மறுபடியும் திரையில பார்க்குற அந்த ஒரு தருணம் வந்து எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? நிச்சயமா விவேக்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு, ரசிகர்களுக்கு இருக்கு. ஸோ அதை வந்து இன்றைக்கி திரையில் பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து அது ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி மனோபாலா ரொம்ப சமீபத்தில் இறந்து போனார். நல்ல வேளையாக 2 பேரும் படத்தில் நடிச்சுட்டு சின்ன சின்ன காட்சிகளோடு இறந்து போனாங்க. இப்போ ஒரு பாதி படம் நடிச்சுட்டு மீதி பாதி படம் நடிக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த எடுத்துட்டு மறுபடியும் முதல்ல ஷூட் பண்ணணும். இப்போ அவங்க மட்டும் தனின்னா ஷூட் பண்ணிடலாம் வேற ஒருத்தர் வச்சு. ஆனால் காம்பினேஷன் ஷாட் எவ்வளோ இருக்கும், அப்போ அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. நல்ல வேலையாக அவங்க மேக்ஸிமம் நடிச்சு கொடுத்துட்டு இருந்துட்டாங்க. சில காட்சிகள் மட்டும் டூப் வச்சு எடுத்திருக்காங்க. அப்புறம் டப்பிங் இப்போ விவேக்கே இப்போ ஏஐ தொழில்நுட்பமே இல்லைன்னு வச்சுங்களேன். விவேக் மாதிரி பேசுறதுக்கு இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, மனோபலம் மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பண்ணிடலாம். ஆனால் ஏஐங்கிறது இன்னும் துல்லியமாக இருக்கும். ஸோ அதை இந்த படத்தில் பயன்படுத்திருக்காங்க, சிறப்பாக வந்துருக்குறாங்க. இந்த படத்தோட இசை பற்றி சொல்லுங்கள் சார். அனிருத்
அண்ட் சினிமோட்டோகிராஃபர் வந்து ரவிவர்மன். அவர் ரவிவர்மன். ஸோ 2 பேருமே வந்துட்டு கிளாசிக் காம்பினேஷன் தான் சங்கர் சாரோட இருக்கும்போது. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐக்கு அப்புறமா இது 2ஆம் படம். ஸோ அப்படி இருக்கும்போது காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏஆர் ரகுமானை நாங்கள் மிஸ் பண்ணுறோன்னு பயங்கரமாக சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லரை பார்த்து இதுக்கு முன்னாடி வந்த பாடல்களை பார்த்துட்டு அனிருத் பாடல்கள் எங்களுக்கு பிடிக்கலங்கிற இடத்துல பல பேர் இருக்காங்க. கொஞ்சம் சொற்பமாக ஏங்க இந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் படம் வந்து மாற்றும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ பார்க்குறதே அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. ஒருவேளை படத்தில் வந்து அனிருத் பயங்கரமாக அவருடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு வேறு மாதிரி பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், ஒரு எதிர்பார்ப்பு தானே. இப்போ சங்கரே மேடையில் அவ்வளோ தூரம் பாராட்டுறாரு அனிருத்தை. ஆமாம், இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்ததுக்கு அனிருத் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்காருலாம் சொல்கிறாரு. அதனால் வந்து நம்ம அவ்வளோ அலட்சியமாக அதை டீல் பண்ண வேண்டாம். இன்னொன்று ரவிவர்மன் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கேமராமேன் தமிழ் சினிமாவில். பொன்னியின் செல்வன்லாம் மிகப்பெரிய உதாரணம். ரவிவர்மன் இதில் வந்து அவருடைய அந்த லைட்டிங் ஸ்டைல் அது இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அந்த பட்ஜெட்டில் அடங்காத ஒரு கேமராமேன் அவர். அவர் நினைச்சதை கொடுத்துட்டீங்கன்னா வேறொரு உலகத்தை அவர் காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சுதந்திரத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவரும் வந்து ஒரு ஸ்டாராக ஜொலிப்பார் நிச்சயமாக. ஏன் சார் ஏஆர் ரஹ்மான் சார் இல்லை? ஏன்னா இந்தியன் பாடல்கள் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். இப்போ வரைக்குமே இந்தியன் பாடல்கள் வந்து கேட்கக்கூடிய ஆள்கள்லாம் இருக்கிறாங்க. 90s 80s எல்லாம் இந்தியன் பாட்டாக இருக்கட்டும், ரோஜா பாட்டாக இருக்கட்டும் கேட்காதவங்களே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் இந்தியன் 2ல ஏஆர் ரஹ்மான் சார் இல்லை? அதுக்கு வந்து ரஜினி ஒரு காரணமாக இருந்தார். ஆக்சுவலாக அவர் அனிருத்தை வந்து அவர் எதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் நினைக்கிறாரோ அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அனிருத் அவர் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார். இன்னொன்று அனிருத் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் பொழுதே அனிருத் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார்னு கணித்து சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணார். ஸோ அது வந்து அதுதான் பெரிய காரணமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஒரு பக்கம் டவுன் ஆகிட்டு இருக்காரு ரஹ்மான், இன்னொரு பக்கம் அனிருத் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் அது காலத்தின் கட்டாயம், அதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் இசை வந்து பிடிக்குது பிடிக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே பிஸ்னஸ் தான் முதல்ல இருக்குது. எது ட்ரெண்டில் இருக்கோ அது அதுதான். நீங்கள் 18 வயசு பசங்க 20 வயசு பசங்க அனிருத்தை ரொம்ப ரசிக்கிறாங்க. ரகுமானை கொஞ்சம் கிரிஞ்சுங்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய காரணமாலாம் இருக்குது. பட் நம்ம நினைக்கிறோம் நல்லா இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் நம்ம நினைப்பெல்லாம் பொய்யாக்கிட்டு வேற மாதிரி ஒன்று கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவோம்? அது எல்லாமே படம் பார்த்தா தான் தெரியும். அதான் இந்த இந்தியன் 2 ப்ரெஸ் மீட்டிங்கை பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நிறைய கேள்விகள் எல்லாம் வந்து திரைப்படத்தை தாண்டி கேட்கப்பட்டதுக்கு இல்லை, திரைப்படம் இந்த திரைப்படத்தை பற்றி மட்டும் கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. இல்லை ரொம்ப பர்டிகுலராக பேசப்பட்ட விஷயம் கமல் சாரோடைய மேக்கப். இந்த படத்தில் இந்தியன் படத்தை விட இந்தியன் 2ல வந்து மேக்கப் கம்மியாக தான் இருக்கும். இதில் கமல் சாரை நீங்கள் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சங்கர் சார் சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தோட மேக்கப்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வயதான தோற்றம் அல்ல, வயதான தோற்றத்தில் வந்து மேலே வந்து ஒரு லேயரை வச்சுருவாங்க. அதனால் அது வந்து பெருசாக அவங்களுக்கு கமலை பார்க்க முடியாதுலாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு. நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், நான் கேட்கல. பட்டு மற்ற இது இருக்குது, ரோல் இருக்குது. 12 கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு படத்தில். ஒரு 12 கெட்டப்பில் வராரு. அது கமல் சாரே 12 கெட்டப்பில் வராரு. 7 கெட்டப் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் வருது, 5 கெட்டப் வந்து தேர்ட் பார்ட்டில் வருது. இது இந்த 12 விதமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரசிப்பீங்கிறது தான் சங்கர் அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ கதையை தாண்டி இந்த மாதிரி பிரம்மாண்டங்கள் தான் படத்தில் ரசிக்க வைக்குமா? இல்லை, சங்கர் படத்தில் அப்படி இருக்காதுங்க. ஒரு கேரக்டர் உள்ளே வந்துன்னா அதுக்கான முக்கியத்துவம் அதில் இருக்கும். ஸோ அதனால் இந்த 12ஐயும் இதை மாறுவேட போட்டி மாதிரி கொண்டாந்து நிறுத்தி கூட்டு போயிடுவாருலாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். 12க்கும் இங்கே முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா தசாவதாரத்தில் இப்படி தான் ஆயிடுச்சு. கொண்டு வந்து திணிக்கணுமே அந்த 10 கேரக்டர் திணிச்ச மாதிரி. அது தெரியும், அது KS ரவிக்குமார் சார் தான். ஏன்னா இல்லை சார், அந்த கேரக்டரைசேஷன் சொல்கிறேன், அதுலேயுமே இந்த மாதிரி மேக்கப்பு கஷ்டப்பட்டது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த 10 கேரக்டரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சேர்த்த மாதிரி இருந்தது. ஆனால் இதில் எப்படி இருக்க போதுன்னு தெரியல, வயசானவர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அதில் வந்து அப்பாவும் மகன் 2 பேருமே இந்தியனில் வந்து கமல் சார் தான். ஆனால் இதில் அப்படி இல்லை, வெறும் வயதான தோற்றம் மட்டும்தான் கமல் சாரோடது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை சுற்றி கதை வரும்போது இந்த வித்தியாசமான கெட்டப்பெல்லாம் வந்து மக்களை குழப்பாதா? அதாங்க சங்கர் படம்னு நான் சொல்லிட்டேனே. சங்கர் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். நிச்சயமாக நம்ம விரும்புகிற இடத்துல தான் அது இருக்கும். சார் இப்போ இந்த படத்தில் இருக்க மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். சித்தார்த், பாபி சின்ஹா, SJ சூர்யா சார், பிரியா பவானி சங்கர், ராகுல் பிரீத் சிங். இதில் வந்து SJ சூர்யாவை மட்டும்தான் நம்ம வந்து ரசித்து பார்க்க முடியும். மற்ற எல்லாரையுமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே சீரியஸான ரோலில் வராங்க எல்லாரும். ஒரு பாசிங் க்ளவுட்ஸாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்தார்த்துக்கு கொஞ்சம் நிறையா ரோல் இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுலேயே வந்து கமல் போர்ஷனை விட சித்தார்த்து கொஞ்சம் ஜாஸ்தி வராருங்கிற மாதிரிலாம்
சொல்கிறாங்க. நமக்கே கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சித்தார்த் வந்து அப்படியே பொங்கி எழுந்து மக்கள் ரசிக்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்போ அவரை நம்ம ரொம்ப நேரம் பார்க்குறோங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா அது பெரிய பேக் ஃபயராக மாறும். ஸோ அதெல்லாம் சங்கருக்கும் தெரியும். பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம இருக்காரு பாபி சிம்ஹா, எல்லாரும் இருக்காங்க. பிரியாணி பவன். அவரோட கேரக்டர் எல்லாம் வெளியில விடக்கூடாது, கமல் சாரோட கெட்டப் எல்லாம் வெளில விடக்கூடாதுன்னு கூட சங்கர் சார் யோசிச்சிருக்கலாம். ட்ரெய்லர்லயே ரொம்ப முக்கியமா இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாங்க ஓரளவுக்கு ஒரு நாலு பேரை நம்ம பார்த்துடுறோம். நம்ம இதுக்கப்புறம் படத்துல வருவோம். அதனால மேபி சித்தார்த் அதிகமா காட்டிட்டு பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல பர்பஸாவே இந்த ட்ரெய்லர் வேற ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஓ, குழப்பறதுக்காக. இல்ல வேற ட்ரெய்லர்னா படத்துல இருக்கிற கெட்டப் எல்லாம் அள்ளி போட்டு ஒரு ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க. சங்கர் தான் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிட்டு அப்புறம் படத்துல எப்படி இருக்கும் அதனால வந்து பாதியா குறைங்கன்னு சொல்லி அந்த ட்ரெய்லரையே சங்கர் மாத்திருக்காரு. ஆக்சுவலி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சார், இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கறேன். பார்ட் 1ல வயதால தோற்றம் கொண்டவர் தான் கமல் சார். ஸோ அப்படி இருக்கும் போது அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்ட் 2. இந்த படமே கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிடுச்சு. அப்போவே 60 வயசாக இருக்கிறவருக்கு இப்போ 100 வயசாக இருக்கிற மாதிரி இந்த படம்னு வச்சுக்கோங்களேன். 100 வயதுடைய ஒரு முதியவரால் சண்டை போட முடியுமா, இல்லை பேசதான் முடியுமா, இல்லை இது மாதிரி ஆக்ரோஷமான டைலாக் பேச முடியுமா, இந்த மாதிரியான கேள்வி எழும்ல. ஏன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால நான் இதை கேட்குறேன். உங்களுக்கும் எனக்கும் தோணுது, சங்கருக்கு தோணாமல் இருக்குமா? காலைல சங்கர் ஆஃபீஸில் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். பயங்கரமா சிரிச்சாரு. சோசியல் மீடியா அது மாதிரி 106 வயசு கணக்குப்படி பார்த்தா 1918 பிறந்தவர். சேனாபதி 47ல சுதந்திரம் கிடைச்சது. சேனாபதி 1918 பிறந்தவர். இன்னைக்கே அவருடைய வயசு 106. அப்போ வந்து எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருந்தாரு. சார் எல்லாரும் இப்படிதான் பாக்குறீங்க. பதில் சொன்னாரு. படத்துல நீங்க போய் பாருங்க, அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு சங்கர். அதை இப்ப நான் சொன்னேன்னா அது வந்து நல்லா இருக்காது. நீங்க அந்த ட்விஸ்ட்டை பாருங்க. யாரெல்லாம் குறை சொன்னார்களோ எல்லாம் அமைதியே கப்சிப்பாயிருவாங்க. டைம் டிராவல் வச்சிருப்பாரோ சார்? ஏதாவது டைம் டிராவல் மிஷின் ஏதாவது வச்சிருப்பாரோ, டக்குன்னு அந்த டைம் போயிட்டு இப்படி வர மாதிரி? ரொம்ப சுலபமா எல்லாம் சங்கர் நினைக்க மாட்டாருங்க. நீங்க பாருங்க, நிஜமாவே வந்து அவர் சொன்னது அதுதான். நீங்க எப்படி இப்போ ட்ரோல் பண்றீங்க, அது எப்படியா 106 வயசு உள்ளவன் வந்து அடிக்க முடியும்னு கேட்குறீங்கல்ல, இதுக்கு சங்கர் ஒரு பதில் வச்சிருக்காரு. ஏன்னா பாட்டுமே அனிருத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருப்பாரு, தாத்தா வர போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது எல்லாமே இன்னுமே ட்ரால் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அதுல ஃபிளாஷ்பேக், அதாவது ட்ரெய்லர்ல கூட ஃபிளாஷ்பேக்ல சித்தார்த் ஒரு கதை சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பிக்குது. ஸோ மேபி ஃபிளாஷ்பேக்காக இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க டைம் டிராவல் மிஷின் வச்சிருப்பார் போல, இப்படி போயிட்டு வந்துருவோம், கதை புரியாதோ அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. இல்லை தாத்தா என்னப்பா பண்ண போறாரு, ஏன்னா இந்த வயதான ஹீரோயின் வேற கூட இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கதை வரும்போது சுகன்யா கிடையாது, சுகன்யா இல்லை. ஆமாம், இப்போ ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது சார். சரி, இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா இந்த படம்? இல்லை, ட்ரெய்லருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா அந்த டீசர் வந்துச்சு, சாங் வந்துச்சு, பெருசா யாரையுமே அது இருக்கல. ட்ரெய்லர் வந்து அதை மாற்றிருக்கு, அந்த எண்ணத்தை ஓரளவுக்கு மாற்றிருக்கு. நிச்சயமாக இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போக போக இன்னும் ஏதாவது இந்த கம்பெனி சார்பாக வெளியில் வரும். அப்போ வரும்பொழுது ஒரு ஆர்வத்தை ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணும். நிச்சயமாக அந்த ஓப்பனிங்லாம் பயங்கரமாக இருக்கும். படம் நல்லா இருந்ததுன்னா அதை கையாலே பிடிக்க முடியாது, அப்புறம் பிச்சுக்கிட்டு அது போக வேண்டியது. அதான் இந்தியன் 2-வை விட இந்தியன் 3 அல்டிமேட்டாக இருக்குன்றாங்க. ஏன்னா அந்த படத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. இந்தியன் 3 ரெடியாக இருக்கு. அது வந்து இதில் இல்லாத விறுவிறுப்பு அதில் இருக்குன்றாங்க. ஏன்னா இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ பாகுபலி 1 வந்தது, அதுல ஏன் கட்டப்பா வந்துட்டு கொலை பண்ணாருன்றத ட்விஸ்ட்டை வச்சு அதுவே பாகுபலி 2-ஓட பெரிய ப்ரமோஷனா இருந்தது. ஸோ அப்போ மேபி இந்த மாதிரி இதில் எதாவது எதிர்பார்க்கலாமா? இந்தியன் 2-ல என்னன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர் வந்து கடைசியா ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றாரு, கமலையே தூக்கி சாப்பிட்றாருங்க. அந்த அளவுக்கு ஒரு 20 நிமிஷம். அந்த இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டுக்கான லீடு. அது வந்த பிறகு நீங்க தேர்ட் பார்ட் மேல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துரும்னு சொல்றாங்க. இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு சார். ஒரு பாட்டு 2 பாட்டு சைமல்டேனியஸாக எடுத்துடுறாங்க. ஒரு பாட்டோட எண்டில் இந்த ட்விஸ்ட் வச்சு அந்த பார்ட் 3க்கு வந்து இழுக்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த மார்க் ஆண்டனி படத்துலேயே அவரோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருந்தது, எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்.ஜே. சூர்யா சாரை. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்திருக்காரு. அதே மாதிரி பாப் வச்சுட்டு அந்த ஹேர் ஸ்டைல்லையோ இல்லை அதோட காப்பியாவோ இது வரிச்சூர் செல்வம் மாதிரி வந்திருக்கு. அவ்வளோ நகை போட்டு. ஆமாம், நல்லா இருக்கு. அது அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் நடிப்பில் வந்து மிரட்டி இருக்காரு. அவருக்கும் கமலுக்கும் நேரடியாக ஒரு ஃபைட் இருக்கு. அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபைட்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி சார் வரவே இல்லையே. ஏன்னா வருவார்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் பதவியேற்பு விழாக்கெல்லாம் போனாரு. பண்ணாங்க. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, ஏற்கனவே அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இதே மாதிரி
கமலுடைய நிகழ்வில் அவர் கலந்துக்கிட்டார். கமல் படம் தொடர்பான அப்போ வந்து ஃபுல்லாக கமல் ரசிகர்கள் தான் இருப்பாங்க. இப்போ எப்படி அஜித் ரசிகர்கள் சண்டை போடுறாங்களோ அது மாதிரி ஒரு காலத்தில் கமல் ரஜினி ரசிகர்கள் சண்டை போட்டவங்க. இப்போ இவங்க 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க ரஜினியை வந்து ஏதோ தரக்குறைவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ரொம்ப சத்தம் போட்டு சொல்லிட்டாங்க. அது கமலே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அந்த ரசிகரை கூப்பிட்டு பயங்கரமாக ஃபயர் பண்ணி ஸோ அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. அது ரஜினி மனசில் ஒரு ஆறாத காயமாக மாறிடுச்சு. அதனால் இப்போ பொன்னியின் செல்வனுக்கு 2 பேர் வந்தாங்க. அது படம் வந்து கமல் படம் கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இது கமல் படம். இப்போ அங்கே வரும்போது யாராவது ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா 2 பேருக்குமே தர்ம சங்கடம் தான். இல்லை இதோட புதுசா சார் இந்த மாதிரி அவர் 2 பேரோட ஃபேன்ஸ் சண்டை போடுறாங்கன்னு தெரியும், இவர் வந்து இவர் திட்டுவாரு, அது புதுசு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு அந்த ஒரு ஆடியோ லான்ச்லேருந்து இவர் வராமல் இருக்கிறது இல்லை, அது நம்ம காதில் வாங்கும்போது தானேங்க கஷ்டம். நம்ம முன்னாடி எவன் வேணாலும் பேசிட்டோம், என்ன வேணாலும் பேசிட்டோம், நம்ம காதில் வாங்க போகிறது இல்லை. இது முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டேரக்டாக இந்த மாதிரி ஒரு ரசிகர் சொல்லி ரஜினி சார் கேட்கறது ஒரு முதல் முறையாக இருக்கும்? கண்டிப்பாக அதானே அதுக்கு பிறகு தானே அதை அவர் தவிர்க்கிறார். ஓகே, அப்போ இவன் எந்த ஆடியோ லான்ச்சோ எந்த ஹீரோ படங்களோட ப்ரமோஷனுக்கு அவர் போக மாட்டார். கமல் சம்பந்தப்பட்டதுக்கு போக மாட்டார். கமல் ரசிகர்கள் திரண்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அவர் போக மாட்டார். அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள் திரண்டு இருக்கிற இடத்துக்கு கமல் வந்தாருன்னா என்ன ஆகுங்கிறது கமலுக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது தாங்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் வேட்டையன் படம் ஆடியோ லான்ச்னா கமல் சார் எதிர்பார்க்க முடியாது, வாய்ப்பு கிடையாது, நிச்சயமா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுதான் கேள்வியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சங்கின்னு சொல்றாங்க ரஜினி சார். ஸோ அப்படி இருக்கும் போது பதவியேற்பு விழாக்கு போனாரு, சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாக்கு போனாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும் போது கமல் சாரோட ஆடியோ லான்ச்சுக்கு வரலையே, நண்பர்னு சொல்லிட்டு அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு எழுந்திருக்கலாம். இல்லை, அது வேற, அரசியல் தொடர்பான நிகழ்வுகள் வேற. இன்னொன்று, சந்திரபாபு நாயுடுலாம் அவருடைய நெருங்கிய நண்பருங்க, அரசியலை தாண்டிய நட்பு அது. இப்போ நாளைக்கு சந்திரபாபு நாயுடு தோத்து இருந்தா கூட இவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்துருப்பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு வந்துருப்பாரு, வெளியில தெரிஞ்சிருக்காது. மோடி பதவியேற்பு விழாவுக்கு போனது அரசியல், இவர் போய் தான் ஆகணும், போகலன்னா நாளைக்கு ஈடி வரும் வீட்டுக்கு. ஸோ அதனால இவர் காலத்தின் கட்டாயம், வேற வழி இல்லை, நம்ம போய் யார் ஜெயிச்சாலும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போய் தானங்க ஆகணும். இப்போ சமூகத்துல கொஞ்சம் ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க முட்டி மோதி போராடி வருவீங்க, வந்த பிறகு எல்லாருக்கும் வணக்கம் போட்டு தான் ஆகணும். இது இயல்பு, யதார்த்தம். இதை நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும், சங்கடம் வரும். இப்போ ஏன் ரஜினி வந்து கலைஞர் கூப்பிடும்போதெல்லாம் ஓடி போய் நின்னாரு? கலைஞர் வந்து ஒரு படம் பார்க்க போறாருன்னு வைங்களேன், டக்குன்னு கமலுக்கு ரஜினிக்கு ஃபோன் அடிப்பாரு, எங்கேயா இருக்கீங்க அப்படிம்பாரு. சார் இங்கே இருக்கோம், அங்கே இருக்கோம், வாங்க கிளம்பி வாங்க அப்படின்னா இருக்கிற வேலையை போட்டு 2 பேரும் ஓடுவாங்க. அது மாதிரி ஏராளமான படங்கள் கலைஞரோட உட்காந்து அவங்க பார்த்துருக்காங்க, கலைஞர் கதை வசனம் எழுதிய படங்கள். அது என்னன்னா, ஒரு கட்டத்தில் விருப்பத்தோட போகிறவங்க ஒரு கட்டத்தில் ஐயோ இவர்கிட்ட ஃபோன் வருதேன்னு தயங்கிட்டே போயிருப்பாங்க. இது வந்து வெளியில அவங்க இல்லைன்னு சொன்னா கூட உண்மை அதுவாக தான் இருக்கும். நம்மள இருக்கும்ல சார். ஆமாம்மா. ஸோ அதனால தவிர்க்க முடியாது. சில இடங்கள்ல நீங்க பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதை விட பெரிய இடத்துல அனுசரிச்சு போய் ஆகணும். ஸோ அதெல்லாம் இருக்கு. சரி, இப்போ கமல் சாருக்கும் வந்து நிறைய படங்கள் அடுத்தடுத்து தோல்வியா இருந்தாலும் விக்ரம், இப்போ இந்தியன் 2, விக்ரம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி தெரியும். அதே மாதிரி ரஜினி சாருக்கு இப்போதைக்கு ஜெயிலர் தான் பிளாக் பஸ்டர். இதுக்கப்புறம் அவருக்கு வேட்டையன் வரப்போகுது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்தால் தெரிஞ்சிடும். எப்படி இருக்க போகுது கலெக்ஷன் நினைக்கிறீங்க? வேட்டையன் வந்து வேற மாதிரி படமா நிச்சயமா வருங்க. எப்படி இந்தியன் 2 வந்து நம்ம பார்த்துட்டு பிரமிக்க போகிறோமோ அதே மாதிரி வேட்டையன் 2 இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா டைரக்டர் மீது நான் அவ்வளோ நம்பிக்கையை வச்சுருக்கேன். அவர் வந்து ஒரு சிறப்பான படத்தை நிச்சயமாக கொடுப்பாரு. இன்னொன்று வந்து அந்த படத்தை அவ்வளோ மெனக்கிட்ட அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ரஜினி சார் கால் சீட்டு கிடச்சிருச்சு, லைக்கா நம்மகிட்ட வந்துட்டாங்க, நம்ம ஒரு படத்தை வந்து இத்தனை நாளுக்குள்ளே எடுத்து கொடுத்துருவோங்கிற எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அது ரொம்ப நிறுத்தி நிதானமாக இன்னும் எனக்கு கூடுதல் டேட் வேணும், இன்னும் எனக்கு கூடுதல் ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அந்த படம் நல்லா வரும். அடுத்தடுத்து கமல் சாரோட என்ன படங்கள் சார் அடுத்தடுத்து வரப்போகுது இந்தியன் 2க்கு அப்புறம்? இல்லை முழு நேர அரசியலில் ஈடுபட போறாரா கமலா? இல்லை, ஒரு அரசியல்ங்கிறது சைட் பிஸ்னஸ் ஆக்கிட்டாரு. அது வந்து இதுதான் சைட் டிஷ் தான், மெயின் டிஷ் அவருக்கு சினிமா தான். நிறைய பண்ணுவார் அவர், அடுத்தடுத்து நிறைய பிளான்ல போயிட்டு இருக்காரு. இல்லை முழு நேரம் அரசியலில் தான் அவர் முதல்ல இறங்கினாரு, அதான் தீவிர அரசியலில் தான் இறங்கினாரு. அது கை கொடுக்கல, அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். சினிமா விட்டுருவோன்னு அவர் சொன்னாரு, ஆனால் விட முடியலையே, சினிமா திரும்ப கூப்பிடுது இல்லை அவர். வாங்க சார், இப்போ இந்தியன் 2 படத்துடைய ஆடியோ லான்ச் முடிஞ்சு, ட்ரெய்லர் முடிஞ்சு, இப்போ படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ப்ரிவ்யூ ஷோவில் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி இருக்க போகுது. ஒரு வேளை மக்கள் எதிர்பார்க்குற வந்துட்டா ஓகே, வரலை அப்படின்னா கலெக்ஷன் எந்த அளவுக்கு? ஏன்னா பேன் இந்தியா மூவி வசூலில் எடுத்துருவாங்க, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல இந்த படம் அப்படின்னா அது எப்படி அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சங்கர் சார்? வெற்றி தோல்விங்கிறது சினிமாவில் ரொம்ப ரொம்ப சகஜங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம வேலையை சரியாக செஞ்சுட்டோமா, அப்படிதான்.
ஏன்னா அது மாதிரி பல படங்கள் இங்கே வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. பொன்னியின் செல்வன்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பொன்னியின் செல்வன்லாம் அவர் மணிரத்னம் சுருட்டி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அது ராஜமௌழி மாதிரி டைரக்டர்கள் பண்ண வேண்டிய படம் அது. பொன்னியின் செல்வன் இவர் எப்படி பண்ணி அந்த இன்னொரு முறை அந்த படத்தை தொட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டார். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் யாரும் பொன்னியின் செல்வன் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ. அதான் சொல்கிறேன். ஸோ அதனால் முதல் முறை எடுக்க வந்தவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது இந்த முதல் பிரதி அடிப்படையில் பண்ணதுனால அதில் எவ்வளவு எடுத்து வைக்க முடியுங்கிற நோக்கத்தோடைய அந்த படத்தை பண்ணிட்டாரு. பொதுவாக சொல்கிறேன், சினிமாங்கிறது வந்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு படம் பிச்சுட்டு போகணும். எதிர்பார்த்த படம் ஓடவே ஓடாது. இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சகஜம். அவங்க பல வெற்றி தோல்விகளை பார்த்தவங்க அதுக்காக சோர்ந்து உட்காரவே மாட்டாங்க. அதுக்காக வெற்றி வந்துருச்சுங்கிறதுக்காக தலைகீழ் நடக்கவும் மாட்டாங்க. இதுக்கப்புறமா இந்தியன் 2 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தேட்டரில் பார்த்தா தான் சார் தெரியும். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.